ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தூக்குதுரை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்குதுரை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி படம். இந்த படத்தை டென்னிஸ் மஞ்சுநாத் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு, இனியா, மொட்டா ராஜேந்தர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 3 பேர் கொண்ட கும்பல் பார்த்தீங்கன்னா சாமியோட கிரீடத்தை திருடுறதுக்காக பிளான் பண்றாங்க. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டு நடந்திருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், தூக்குதுரை அப்படின்ற பேர் அஜித் நடிச்ச விஸ்வாசம் படத்துல அவரோட பேரு. அதை மையமா வச்சுதான் இந்த கதையும் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேரக்டர் இல்லாம அதே மாதிரி தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித்தை பத்தி படம் ஃபுல்லாவே அங்கங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. இதை வச்சு நல்லாவே காமெடி பண்ணிருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஓரளவு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே இவங்க அஜித்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டுமே பண்ணா மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸ் தான் படம் ஃபுல்லாவே. அதுல அங்கங்க ஓரளவு ஒர்க் அவுட் ஆனாலும் பல சீன்ஸ் கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் யாரோட கேரக்டருமே சுத்தமா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் மொக்கையா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. இவங்க யோசிச்சிருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, படத்துல ஒரு பெரிய ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா மக்களை உள்ள வர வச்சு எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அது எடுபடவே இல்லை இந்த படத்துல. யாருக்கெல்லாம் ஒரு பிள்ளையாராஜான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.